பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தினால் உங்களை யாவரும் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கூட இந்த நிகழ்ச்சி மூலியமாக உங்களை சந்திக்க கர்த்தர் கொடுத்த இந்த கிருபைக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளுக்கூட வேதத்திலிருந்து சங்கீதம் 103 வசனத்து 2வது வசனம் சொல்லுகிறது, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். இங்கே பார்க்கும்போது பக்தன் தாவீது குறித்து நம்ம பார்க்கிறோம். தாவீது சொல்றாரு தன் ஆத்துமாவை பார்த்து, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். இந்த வருஷம் முழுவதும் ஏசப்பா நம்ம வாழ்க்கையில் எத்தனை நன்மைகள் செய்தார், எத்தனை அதிசயங்கள் செய்தார், அதை நினைத்து நம்ம தேவனுக்கு என்ன செலுத்தணும்? நன்றி செலுத்தணும் இல்லைங்களா? இந்த மாதம் முழுவதும், இந்த வருடம் முழுவதும், ஒவ்வொரு நாளும் ஏசப்பா நம்ம வாழ்க்கையில் செய்த நன்மை நினைத்து ஏசப்பாக்கு என்ன செலுத்தணும்? நன்றி செலுத்தணும். நம்மளோட தாவீதுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது ஒரு சாதாரண ஒரு ஆடு மேய்க்கிற மனுஷனை கர்த்தர் எப்படி ஆக்கினாரு? ராஜாவாக வைச்சாரு. அதே போல தான் தாவீது பாருங்க, நான் ராஜாவாயிட்டேன்னு சொல்லி அவர் பெருமை கொள்ளலை. அந்த ராஜாவாக அந்த சூழ்நிலை கூட தேவனுக்கு அவர் நன்றி செலுத்துகிற மனிதனாக இருந்தார். அதே போல் நம்ம ஏன் நன்றி சொல்ல பார்க்கும்போது தாவீது சொல்கிறாரு, அவரின் அக்கிரமங்கள்லாம் என்ன பண்ண ஏசப்பா மன்னித்தார். ஒருவேளை இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த வருஷம் முழுவதும் நம்ம எவ்வளவோ அக்கிரமம் செஞ்சிருப்போம்ல, நம்ம தேவனுக்கு பிரியமில்லாத, நம்ம தெரியாது செய்த பாவங்கள் எல்லாம் ஏசப்பா நம்மை நியாயத்தீர்க்காமல் நம்மை மன்னித்தாரே. அதுக்கு ஏசப்பாக்கு என்ன செலுத்தணும்? நன்றி செலுத்தணும். அவரே நீங்கள் நினைக்கலாம், தம்பி நான் எந்த பெரிய பாவம் பண்ணலையே, நான் ஒன்றும் குடிக்கலையே, நான் யாருக்கும் ஒன்று ஏமாத்தலையே, நான் ஒன்றும் விபச்சாரம் பண்ணலையே அப்படி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், இந்த வருஷம் முழுவதும் நம்ம எவ்வளோ நாள் நம்ம ஜெபிக்காமல் போனோம், இந்த வருஷம் முழுவதும் நம்ம எவ்வளோ நாள் நம்ம வேத வாசிக்காமல் போனோம், எத்தனை சண்டேஸ் நம்ம கர்த்தரை நம்ம ஆராதிக்காமல் போனோம் இல்லை, எவ்வளோ நாள் நம்ம சபைக்கே வராமல் நம்ம வீட்டில் இருந்தோம். ஆனாலும் அதுக்கெல்லாம் நம்ம நியாயத்தீர்க்காமல், நம்மை தண்டிக்காமல், நம்ம பாவத்தை ஏசப்பா மன்னித்தாரே. அதை நினைத்து ஏசப்பாக்கு நம்ம என்ன பண்ணணும்? நம்ம நன்றி செலுத்தணும் இல்லைங்களா? பாருங்கள், எவ்வளோ நல்ல தேவன் இல்லைங்களா? நம்ம தெரியாத செய்த பாவங்களை கர்த்தர் மன்னித்தாரு. அதை நினைத்து நம்ம என்ன பண்ணோம்? ஏசப்பாக்கு நன்றி செலுத்தலாமா? அப்படியே கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே ஏசப்பட சொல்லுங்க, ஏசப்பா இந்த வருஷம் முழுதும் ஆண்டவரே அப்பா நான் தெரியாமல் செய்த என் பாவங்களை மன்னிங்க ஆண்டவரே. ஏசப்பா மன்னித்து எனக்கு அப்பா அப்படி கிருபையாக இருந்தீங்களே, அதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த வருஷம் முழுவதும் ஆண்டவரே அப்போ எங்கள் அக்கிரமங்கள்லாம் மன்னித்து ஆண்டவரே அப்போ எங்கள் புதிய வாழ்வு எங்களுக்கு கொடுத்தீங்களே, அதற்காக உங்கள் கொடான கொடி நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே அப்போ எங்கள் பாவங்களை மன்னித்து ஏசப்பா எங்கள் மேலே ஏசப்பா உங்கள் அன்பு காட்டினீங்களே, அதற்காக உங்கள் கொடான கொடி நன்றி அப்பா. நாம மாற்றம் மைப்படட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.